please. Attention. தமிழ் தாய் மாறும் காடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் அன்னமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிழை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணிந்துலகும் இன்பமுற எத்திசைக்கும் புகழ் மகற்ற இடுப்ப பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்ந்துதுமே வாழ்ந்துதுமே வாழ்ந்துதுமே. உறுதிமொழி. இந்திய அனைத்து இந்திய அனைவரும் உடன் பிறந்தார்கள். என் தாய் திருநாட்டை நான் உலகமாக நேசிக்கிறேன். தங்கும் பெருகுடன் இருந்தால் நான் மறந்து எண்ணி இதுபோல அடைகிறேன். நான் குலைக்கப்ப தன்மகனாய் விளங்கிட நான் என்றும் நிற்பேன். அன்புடன் ஈன்றனை ஆயுர் தந்தை ஆசிய தந்தையை ஆண்டோர் முதியோர் அனைவரையும் வணங்குவேன். நான்குடையார் நான் அனைவரையும் நினைத்தும் நடத்துவேன். நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் மந்திரம் என்று முடியாது. நாட்டார் வாழ்வில் நலமும் வளமும் பொறுப்புக்குரிய இன்பம் என்று குறிப்பேன். கல்வியாண்டில் அனைத்து பாடங்களையும் தேர்ச்சி பெறுவோம் என உறுதி கூறுகிறேன். ஸ்கூல் ஸ்டாண்டர்டிஸ் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? பொருள் ஒருவருக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. பழமொழி. செயல்களே தேவை, சொற்கள் அல்ல. Wanted it is only not words. இன்றைய செய்திகள். கொரோனா பரவல், கர்ப்பிணிகள் மாஸ்க் அணிய அறிவுறுத்தல், அதிக காய்ச்சல், இருமல், உடல் வலி இருந்தால் மருத்துவமனைக்கு செல்லுங்கள். மணிப்பூர் மாநிலத்தில் போராட்டங்கள் காரணமாக இணைய சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சலிஸ் ஐசிஇ நாடு கடத்தல் சோதனைகளுக்கு எதிராக போராட்டங்கள் மோதல்களாக அதிகரித்துள்ளன. விளையாட்டு செய்திகள். WTC இறுதி போட்டிக்கு ஆஸ்திரேலியாவின் ஆல் ரவுண்டர் PU வெப்ஸ்டர் முயற்சிக்கிறார். இங்கிலாந்து வலுவான கவுண்டி சீசனுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் இடம்பெற ஆஸ்திரேலியாவின் ஆல் ரவுண்டர் PU வெப்ஸ்டர் பணியாற்றி வருகிறார். ஹாக்கியில் நெதர்லாந்திடம் இந்தியா 2-1 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. தேங்க்யூ. Good morning to you all. Today's English news. Corona is spreading fast. Pregnant women are advised to wear masks. If anyone has high fever, cough and body ache, they have to move to hospital immediately. In Manipur, internet services suspended due to protesters. In Los Angeles, protesters against ICE deportation raids have escalated into clashes. Sports news. After a strong county season in England, Australia all-rounder BU Webster is working towards to secure a place in the World Test Championship final against South Africa. India lost to Netherlands in hockey by 2-1. Thank you. I'm the best. I can do it. God is always with me. I'm the winner. Today is my day. இன்று நம் பள்ளியினுடைய 100வது பிறந்த நாள்.
அனைவருக்கும் பிறந்த நாள்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுல இன்று நம் பள்ளியினுடைய பிறந்த நாள். கோவை மாவட்டத்துல நிறைய 365 பள்ளிகள், அரசு பள்ளிகள் உள்ளன. ஆனா அந்த பள்ளிகளுக்கெல்லாம் மூத்த பள்ளி நம்முடைய பள்ளி, அரசு மேல்நிலை பள்ளி சூலூர். 100 வருடம் இன்று. வேற எங்க எந்த இடத்துலயுமே கிடையாது. நம்ம பள்ளி தான் வயதில் மூத்தது, பாரம்பரியமிக்க பள்ளி. பெற்றோர்களை மதித்தல், ஒழுக்கம், படிப்பு, இந்த 3 தாரக மந்திரங்களை அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் கடைபிடித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரே பள்ளி சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி. இதை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அன்னாள் மாணவர்கள், அன்னாள் தலைமை ஆசிரியர்கள், இந்த ஊர் பொதுமக்கள், சர்வஜன மக்கள், இந்நாள் மாணவர்கள், வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதற்கு 2 நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நாம் இன்று வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கவில்லை, நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் முதலில் நாம் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனால் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருமே இந்த பள்ளி இன்னும் மென்மேலும் வர வேண்டும். இப்ப கோவை மாவட்டத்துல +2ல முதல்ல நம்ம தான் வந்திருக்கிறோம், 97 விழுக்காடு பெற்று. அது உங்களுடைய சிறப்பு. அதை அந்த காலத்திலே அவங்க மாநில அளவில் முதலிடமா கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாணவர்கள் எல்லாம் இன்று இந்த பள்ளியை, அதாவது 100ஆண்டு விழாவை நன்றாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக முதலில் பிறந்த நாளை நாம் இன்னைக்கு கொண்டாட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல முத்தாய்க்காக எல்லா மாணவர்களுமே படிச்சிருக்காங்க. அதாவது 1926 ஒரு சிறு விதையாக போட்ட இந்த பள்ளி இப்பொழுது ஒரு விருட்சமாக 100 வருடம் தாங்கி நிற்கிறது. அதுல முத்தாய்ப்பாக ஒரு மாணவர் தூத்துக்குடியில இப்பொழுது கமிஷனராக இருக்கக்கூடிய சரவணன் சார் அவர்களை உங்கள் முன்னிலைப்படுத்தும் பொழுது, நீங்களும் பிற்காலத்தில் இந்த மாதிரி இந்த பள்ளியில் படித்து நான் கமிஷனராக மீண்டும் பள்ளிக்கூடம் வருவோம் என்ற ஒரு நிகழ்வை 100 வருடங்கள் கழித்து இல்லை 50 வருடங்கள் கழித்து நீங்களும் நிகழ்த்தலாம். இந்த தருணத்துல அவரை உங்களுடைய முன்னாலே முன்னிலைப்படுத்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாள் மாணவர், இன்னாள் கமிஷனர், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கமிஷனர், தூத்துக்குடி கார்பரேஷன் கல்வி கமிஷனர். சாதாரண போஸ்டா டெப்டி கமிஷனர்னா அதற்கு எவ்வளவு தேர்வு எழுதியிருக்க வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. உலகம் முழுவதுமே சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலையில் படித்த மாணவர்கள் பரவி விரவி எல்லா கண்ட்ரியிலுமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மளுடைய விழாவிற்காக வருகை தர இருக்கிறாங்க. 12ஆம் தேதி வியாழக்கிழமை 3:30 மணிக்கு நம்முடைய பள்ளியில மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், அடுத்து திரைப்பட கலைஞர் நம்முடைய அப்பா சிவகுமார் சாரும், அவருடைய சன்னு கார்த்தி வர இருக்காங்க, கலெக்டர் வராங்க, முதன்மை கல்வி அலுவலர் அதிகாரிகள் எல்லாருமே வராங்க. அந்த விழா இன்னும் சீரும் சிறப்புமாக அமைவதற்கு நீங்க எல்லாருமே என்ன பண்ணோம், இன்னைக்கு இந்த பர்த்டேல கேக் வெட்டி கொண்டாடிட்டு ஒரு இன்விடேஷன் வாங்கி கொண்டு போய் உங்க பெற்றோர்களிடம் அதை கொடுத்து கட்டாயமா எல்லாருமே வியாழக்கிழமை பெற்றோர்களை அழைத்து வர வேண்டும். இந்த சூலூர் சர்வஜன மக்கள் அனைவருமே இங்க ஒன்று திரண்டு இந்த பள்ளி அனைவருக்குமான கல்வி இது மென்மேலும் இன்னும் ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடி இந்த தேரை நம்ம இழுக்கணும். இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு குழுமி இருக்கின்ற மாணவ செல்வங்களே மற்றும் இருதினை ஆசிரியர் பெருமக்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் முன்னாள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1992 நம் பள்ளி மாணவர் கமலநாதன் ஒருத்தர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, சுதந்திரமணி டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவளை உற்சாகப்படுத்தி படிக்க வச்சு அந்த ஆசிரியர் கடவுள் எனக்கு அப்படிம்பாங்க. அப்படி இந்த சூலூர் பள்ளியில பணிபுரியும் ஆசிரியர்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்து தூண்டுகோலாக இருந்து இந்த பள்ளியை நல்வழிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல நான் 1977 பான் 82-83 இருந்து எஸ்ஆர்எஸ் கல்வி அறக்கட்டளை மாணவர்களுக்கு பல்வேறு
திறன்களை வளர்க்க வேண்டும் அப்படிங்கறக்காக, தலைமை பண்பை வளர்க்க வேண்டும் அப்படிங்கறக்காக பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி இப்படி எல்லாம் நடத்தி மாணவர்கள்கிட்ட உயர் திறனை வளர்த்துனாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல நடிகர் சிவகுமார் சார் வருவார். அப்போ அதெல்லாம் ஒரு உற்சாகமா இருக்கு. மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு வந்து மாணவர்களுக்கு பரிசளிப்பாங்க. அப்படி நம் சமூகத்தில் நாமளும் ஒரு நாள் முன்னேறணும், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு இந்த பள்ளி மாணவர்கள் அக்கறை கொண்டு இது போல பெரியவர்கள் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கமலநாதன் வந்து 92ல மாநில முதன்மை வரையில சரி இப்ப நல்லா படிச்சாங்க, நாம கொஞ்சம் கம்மியா படிச்சோம். கமலநாதன் வந்து 483 மார்க், நான் வந்து 100 மார்க் கம்மி 383. இந்த நிலையில இந்த நூற்றாண்டு விழா தொடக்கத்திலே முதல்ல நடக்கிற இந்த விழாவில் கலந்துக்கிறதுல நான் பெருமை கொள்றேன். இதேபோல் நீங்களும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு இப்படி போட்டித் தேர்வுகள் எழுத வேண்டும், ஒரு இது மாதிரி பொதுப்பணியில் சேர வேண்டும் என்ற ஆசையை தூண்டியது இந்த பள்ளி, இந்த ஊர், இங்கு பணி செய்த ஆசிரியர்கள் என்பதை நன்றியுடன் கூறி இந்த விழாவில் வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, பகுதிக்கு வருகின்றிருக்கின்ற சார்ந்தவர்களே, என்னால் அதிகமாக பேச முடியாது. இருந்தாலும் உங்களைப் போல உங்களுடைய நீங்கள் எப்படி இங்கே இருக்கின்றீர்களோ அதே மாதிரி நானும் ஒரு காலத்தில் இதே பள்ளியில் படித்தவன். என்னுடைய உள்ளத்தில் தூய்மையை வளர்த்திக் கொண்டு மனதில் தூய்மையை வளர்த்துக் கொண்டால் அதுவே உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பாரதியார் சொன்னது போல, தம்பி உள்ளமே உலகம், ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே, தம்பி உனக்கு சிறகுகள் தோன்றுக, பற பற பற, மேலே மேலே மேலே. இந்த உரையை எண்ணி பார்த்து நீங்கள் மேன்மேலும் உங்களுடைய உள்ளத்தை உயர்த்தி கொண்டு சமுதாயத்தில் சிறந்தவர்களாக வளர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம் பள்ளியினுடைய பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்படுகிறது. அதற்கு எல்லோருமே கொஞ்சம் இப்படி வந்துட்டீங்கன்னா பரவாயில்லைங்க சார். பர்த்டே பாட்டு ரெடியா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கம்மிங்க
செய்யப்படுகிறது. நமது கவிதாமணி ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நமது ஆசிரியர் ஷீபா ராஜமௌலி அவர்களுக்கு சிறப்பு செய்தல். நமது முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக நன்றி. அதற்காக ஒரு தேங்க்யூ கிளப் ஜேஆர்சி சார்பில். JRC thank you club for help, service, friendship. Thank you, thank you, thank you. School attention. Atuppan. Jana mana mana Radinayaka Jaya He Bharata Bhagya Vidhata Punjab Sindh Gujarat Maratha Kavira Uttara Banga Vindhya Himachal Yamuna Ganga Ajjala Jalati Taranga Tava Shubha Name Jahe Tava Shubha
ஊடகத்துக்கு கொடுத்துருக்கோம். எல்லா நியூஸ் பேப்பருக்கும் அழைப்புதெல்லாம் முக்கியமானவங்களுக்கு போஸ்டல் கொரியர்லாம் அனுப்பிச்சிருக்கோம். எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு வரலாம். அப்புறம் விருந்தினர் அழைப்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் மினிஸ்டர் கூட இருக்கிறதுக்கு அண்ணன் எடுத்துருவாரு. மினிஸ்டர் வர்றதை ஃபாலோ பண்றது அவர் எல்லாம் கேட்குறது. சிவகுமாரும் கார்த்தியும் அவங்களே வரேன்னு சொல்லிட்டாங்க. காலையில அவங்க காலையில் வந்துட்டு இங்க மழை விழாவுக்கு நேரடியாக வந்துருவாங்க. இதெல்லாம் கூட யாராவது ஒருத்தர் சொல்றது கேட்டு பார்க்கணும். அப்புறம் மற்றவர்களுக்கு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்டு கூட கோஆர்டினேட் பண்ணி ஒருத்தர் வச்சுக்கிறோம். முதன்மை கல்வி அலுவலர் நீங்க பாத்துங்க. மாவட்ட ஆட்சியர் பார்த்துட்டு சிவராஜ் யார் இருக்காரு சிவராஜ் பார்த்துக்காரு. மாவட்ட ஆட்சியரும் அந்த இருக்கிற எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றதுலாம் மற்றபடி இருக்கிறதுல 12ஆம் தேதி தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக படிக்கிறோம். மதிப்பான நேரத்தை நம்ம கொண்டு வரணும். 12ஆம் தேதி வியாழக்கிழமை 3:30 மணிக்கு இருக்கிறபடி இயற்கை நமக்கு உதவணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கூகுள் ரிப்போர்ட்லயும் அவங்க தான் போட்டுருக்கு. வெயில் இருக்காது கண்டிப்பா. நம்ம பயப்பட்டது வெயில். நேற்றெல்லாம் ரொம்ப கடும் வெயில் இருக்குங்களா. இங்கிருந்தே தொடங்குற அந்த காலநிலை மாற்றம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கூடுதலா ஒருவேளை ட்ரிஸ்லிங் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. சில லேசான 50% ரைட் சான்ஸ் போட்டிருக்காங்க. ஆனாலும் அது இருந்தா கூட லேசா இருந்துச்சுன்னா ஒருவேளை அதுக்கு அந்த குழந்தைய உட்கார்றதுக்கு மட்டும் ஏதாவது பிளாஸ்டிக் பந்தல் போடுறது அது வந்து ரவிட்ட பேசிக்கிறோம். அவங்ககிட்ட சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு பிளாஸ்டிக் பந்தல் மட்டும் இந்த கூட அந்த 400 குழந்தைய மட்டும் வெளியூர்களில் கூட நடந்து உட்காந்துருவாங்க. அது நேராக மேடைக்கு நேரம் அவங்களுக்கு மட்டும் ஒரு இடம் கொடுத்து மற்றவங்களாம் திருமணம் கூட கொஞ்சம் நேரம் நினைக்கிறோம். பெருமழை வராது. அதனால மேடை அமைச்சு அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். கீழே வந்து இப்போ நம்ம தரப்படுத்திருக்கோம். ஆனாலும் செம்மல்லாம் போட்டு காம்பாக்ட் பண்ணாதனால நடக்கும்போது தண்ணி வரமா அந்த கல் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அதுக்கு கீழே ஒரு பிடிப்பு வச்சிடலாம். அது கீழே மட்டும் மற்றவங்களுக்குலாம் சேர்லாம் போட்டு ஓப்பன் சேர் பண்ணிடுவாங்க. சேருக்கு தர்மராஜ் அவங்க வந்து போட்டுருக்காரு. மேடை அமைக்கலாம். மேடைக்கு பின்னாடி இருக்கிற வந்து மணி டெக்கரேட்டர்ஸ் ஆனால் சொல்லியிருக்காரு. நீங்கள் வரந்திருக்காரு நான் உங்கள்கிட்ட பேசிக்கலாம். மேடைக்கு இருக்கிற நமக்கு போட்டிருக்கிற மேடையை தான் மேலே அமைச்சிருவாங்க. அந்த அளவுக்கான பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு எல்லாம் ஒயிட்லையோ ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் போட்டு சின்ன அளவில் விழாவுக்கு பின்னாடி வீடியோ கிளாஸ் விழா இருக்கும்போது அந்த ஸ்கூல் பணியுடைய லோகோவெல்லாம் போட்டு அந்த விழாவுக்கு 3 பேர் சிறப்பு விருந்தினர்கள் சிவகுமார், கார்த்தி, அமைச்சர் போடுற மாதிரி பின்னாடி போட்டு ஒரு டிசைன் பண்ணி பின்னாடி போட்டுக்கலாம். வீடியோ இருக்கலாம். ஒரு போடியம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். இது மேடை அமைப்பு எல்லாமே மணி லைட்டிங்ஸோட சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்புறம் சவுண்ட் சிஸ்டம், ஏவி சிஸ்டம், சவுண்டு அருண் வந்திருக்கீங்களா? அருண் சவுண்டுக்கு வந்திருக்காரு. அருண் நீங்க தான் சொல்லுங்க. அதான் மேடை அங்க வச்சுட்டு போறோம். நல்ல குவாலிட்டியான சவுண்ட் சிஸ்டமா கொண்டு வந்துடும். 6 மணி நேரம் மட்டும் அவங்க கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. குழந்தைகள் வச்சு 3:30 4 மணி வரைக்கும் அவங்க ஏதாவது பாட்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா போடுற மாதிரி அது மாதிரி கொடுத்து நல்லா பண்ணிடணுமா கொடுக்க முடிஞ்சா ஒரு ஸ்பீக்கர் வெளியில வைக்கிற மாதிரி, வெளியில தெரிகிற மாதிரி, கூட்டம் எல்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா வெளியில விரும்பியும் பார்க்குற மாதிரி. கூடுதலா ஏவி சிஸ்டம், அந்த எல்இடி டிவி வந்து 2 போட்டிருக்கோம். இந்த சூழலுக்கு போட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த சிறப்பு விருந்தினுடைய முகம் தெரியணும். அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முகம் தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். அதுக்காக அவங்க பேர் யார் இளவரசு பொறுப்படுத்திருக்காரு. அவரும் சேர்த்து 2 எல்இடி டிவி இப்ப யோசிச்சிருக்கோம். ஒருவேளை விஜயகுமாரோட கருத்து சொன்னாரு, ரொம்ப அதிகமா 2000-3000 பேர் வந்துச்சுன்னா இந்த கூட்டமே தாங்காம இந்த இடமே இல்லாம போச்சுன்னா வெளியில கூட நிறுத்தி வச்சுக்கணும். அதனால ஒருவேளை வெளியே எடுத்துக்க முடியுமான்னு சொன்னாரு. அது அந்த நிலைமையை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 2 உறுதியா முன்னாடி வச்சிடலாம். மேடைக்கு முன்னாடி லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். 3ஆவதா ரொம்ப கூட்டம் அதிகமாச்சுன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து அவங்ககிட்ட சொல்லிடணும். 2 எல்இடி டிவி வந்து ஒரு 8x 8 அந்த மாதிரி அளவு இருக்கிறத மட்டும் சொல்லிடணும். நீங்களாம் எல்லாமே பொறுப்பெடுக்கணும். அவங்க பொறுப்பை பிரிச்சுக்கணும். அவங்க தான் திருப்பி என்னோட கூப்பிடாத மாதிரி அவங்களே பார்த்துக்கலாம். என்னென்ன செலவுங்கிறதெல்லாம் எல்லாரும் சிலருக்கெல்லாம் பொறுப்பெடுத்துருக்காங்க. பொறுப்பெடுத்துக்க முடியாத செலவை தாண்டி யாராவது நம்ம முன்னாள் மாணவர்களே பண்ணி ஏதாவது கொஞ்சம் குறைவா இருக்கு, எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேணும், ஏதாவது வேணும்னா கூட அதையும் நம்ம பொது கணக்குல இருந்து கொடுத்துடலாம். அதுக்கான கணக்கு தான் பண்ணிட்டு நம்ம வையாபுரி அப்பனும் ஸ்டான்லி பீட்டர் பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது 10,000 ரூபாய் 1000 ரூபாய் நம்மளால எவ்வளவு முடியுமோ நேரடியாக இல்லைன்னா கூட அதுக்கு போட சொல்லியிருக்கோம். அதுல இருந்து பொதுவான கணக்குக்கு நம்ம சரிப்படுத்திக்கலாம் இப்போதைக்கு. அப்புறம் தலைமை ஆசிரியருடைய பண்பு நீங்க தான் அன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் பள்ளிக்கூடம் முழுக்க தூய்மை, பள்ளிக்கூடத்தில் வர்ற மாணவர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மத்தியானத்துக்கு மேல இருந்து வரவங்க எல்லாம் அழைக்கிறது. அப்புறம் 2 என்ட்ரன்ஸ் இருக்கிறத பேசுறோம். நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் தான் வெளியில் இருக்கு, அங்கிருந்து வண்டி வரது போறதுலாம். இதையும் சேர்த்து பயன்படுத்தினா தான் நல்லா இருக்குன்னு எடுத்தோம்னா எப்படி எடுத்துக்கலாம்னு இருக்கணும். சிறப்பு விருந்தினர்களே அந்த பக்கமாவே கூப்பிட்டு வந்துக்கலாம், காரில் வரலாம் அப்படின்னு எடுத்தோம்னா 2 எக்ஸிஸ்ட் எடுத்து எப்படி கொண்டு போகணும் பண்ணணும். அதுக்கு மேடையில் வந்துட்டு போறது. ஏன்னா இப்போ பெங்களூர் நிலவரம் வந்த பிறகு எல்லாருக்குமே பயமா தான் இருக்கு. திடீர்னு கூட்டம் வந்துடக்கூடாது நம்மள. அதனால போலீஸுக்கு தேவையான அளவுக்கு இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கோம். சார் எஸ்பிடே கொடுத்துருக்காரு. சார் கொடுத்தாரு முடிஞ்சா ஹோம் கார்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி நல்ல விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கணும். கூட்டம் ஒரு வேலை திடீர்னு வந்துருச்சுன்னா அதை சமாளிக்கலாம் இருக்கணும். தனியாக நம்ம தடுப்புகள்லாம் கட்ட முடிச்சுன்னா கட்டிடலாம். அந்த உள்ளுக்குள்ள வரும்போது தடுப்புகள் கட்டி மக்கள் வர தனியான வண்டி போகிறதுக்கெல்லாம் வெளியே வச்சுக்கலாம். வண்டி உள்ளுக்குள்ள கொண்டு வர வேணாங்கிறது அது செல்வராஜுடைய இது. ஏன்னா இப்பதான் வண்டி வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் பெருமாள் கோயில் கிரவுண்ட்லையும்
மாகாளியம்மன் கோயில் இருக்கும் அந்த கேட்டை திறந்து வச்சிட்டோம்னா அதுக்குள்ள 2 வீலர்ஸ் எங்கே வந்துருவாங்க. பெருமாள் கோயில் கிரவுண்ட்ல வந்து அப்புறம் வெளியில போஸ்ட் வெளியில் இதெல்லாம் சாயந்தர நேரம் தான், அதுல முதிய நேரம் ஆகும். அதனால அங்கெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம் வரவங்க அப்படி இருந்தாங்கன்னா. மற்றபடி மக்கள் மட்டும் உள்ள கொண்டு வரலாம்னு ஒரு ஸ்ட்ரீம் பாதுகாப்பு. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு அவங்க ஒரு தனி இடத்துல ப்ரெஸ் ரிப்போர்ட் அதுக்கு இருக்கு. நம்மளையே முன்னாள் ஆசிரியர்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடியே அந்த மேடைக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து சிறப்பு விருந்தினர்கள் சொல்லி முன்னாள் ஆசிரியர்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு மற்றபடி அமைச்சர் பெருமக்கள்லாம் அவங்கலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அமைச்சரோட கூட எல்லாத்துக்கும் மேடையில் நம்ம அமைச்சிருவோம். மேடை சேர்லாம் போட்டு தனித்தனியாக பிரித்து அதை ஒரு செக்ரிகேட் பண்ணிடுவோம் சார். ஒன்று வராத மாதிரி குழந்தைக்கு தனியாக, சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஆசிரியர்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி, ப்ரெஸ்ஸுக்கு தனி, அப்புறம் மறுபடியும் அமைச்சர் கூட வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தனியான இடம், அரசு அலுவலர்களுக்கு பிரிச்சு போட்டுக்கலாம். அது எல்லாத்துக்கும் நம்ம இந்த மேடையில் இருக்கிற ஒருங்கிணைச்சு பண்ணணும். தயவு செஞ்சு எல்லாரும் நீங்கள் 10ஆம் தேதி காலையில் வரணும். நம்ம நண்பர்களோட அரசு விருப்பமா எல்லாரும் அதை பொறுப்பெடுத்து கூடுதலாக வச்சு பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்புறம் சேர்ஸ் போட்டாச்சு. மேடை விவசாயத்துக்கு மட்டும் டீச்சர் நீங்கள் உங்கள் 2 பேர் யாராவது மேலே பிடிக்கணும். அந்த அஜெண்டா எந்த முறைகள்லாம் முடிவு வைக்க நாங்கள் எழுதி கொடுத்தோம். மற்றபடி மேடை முழுக்க நீங்கள் கட்டுப்பாட்டு யாராவது வாலண்டியர்ஸாக எடுத்து அவங்களை வச்சுக்கிற மாதிரியும் அவங்களுக்கு தேவையான பொருட்களுக்கெல்லாம் கூட வச்சுட்டு மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஆசிரியர்கள் எங்கள் சுந்தரராஜன் கூட வருவார். சுந்தரராஜன் வீட்டுக்கு அவர் கூட வந்து பண்ணுற மாதிரி ஆசிரியர்களுக்கான தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன பேசணும்னா குழந்தைகளுக்கெல்லாம் விருந்தினர், அப்புறம் வாலண்டியர் தன்னார்வலர் அப்படின்னு போட்டு கொடுத்தோம்னா அந்த கலர்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கார்பரேட் லுக்காக இருக்கும். அதனால் அதையும் சேர்த்து போடுறாங்க. வட்டமாக போடுறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கழுத்தில் தொங்கிடுற மாதிரி வரவங்களுக்கு கூட இதே கொடுக்கலாம். அமைச்சர் கொடுத்தாலும் அமைச்சர் எடுத்து போட்டுப்பார். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்காக அதை சேர்த்துருக்கோம். அப்புறம் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ சொல்லியாச்சு. நீங்கள் சொல்லியிருந்தா வரல மனோஜ் அனலட்சுமி கேட்டவங்க தான் இருக்கிறோம். 2000 பேருக்கு சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு சுண்டலோ அல்லது வேற ஏதோ ஸ்நாக்ஸ் கூட எல்லாருக்கும் டீ வரவங்களுக்கு 4 மணி 4:30 வரைக்கும் அந்த டீ வெளியில என்ட்ரன்ஸ் வரவங்களுக்கு இடத்துல வச்சிருவோம். வரவங்கலாம் சாப்பிட்டு உள்ள வந்தாங்கன்னா டீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா உள்ள வச்சு சாப்பிட மாதிரி எல்லாருமே சாப்பிட்டு உள்ள வந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். 2000 பேருக்கு வச்சிருக்கிறோம். ஒரு வேளை அதிகமாக போச்சுன்னா அப்புறம் கூட இருக்கிற நிலைமையில சேர்த்துக்குவாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியோட வந்து முழுக்க அப்புறம் உங்களுடைய நிகழ்வுக்கு தான் போயிடணும். நிகழ்வுகளில் என்னென்ன ஏற்பாடுகள் வேணும் போக்குறதுலாம் அவங்க கடைசியாக கொடுத்துடலாம். இதை நீங்களாம் என்னென்ன பொருட்படுத்திட்டு முழுக்க கொண்டதற்கான முயற்சியோட தான் இருக்கிறோம். இந்த வகையில் இது நம்ம வச்சுட்டு நீங்கள் உங்கள் கருத்து ஆலோசனைகள் இருந்தால் சொல்லுங்க. கட்டாயமாக 12ஆம் தேதி காலையில் எல்லாரும் வந்துட்டாங்க. நன்றி. பண்ணிருக்கோம். நிகழ்ச்சி 3000 பேர் பண்ணலாம். எல்லாரும் சேர் போடுற போது அதில் வந்து ஒரு 1000 சேர் போடலாம்னு என்னோட இது அதுக்கு மேலே போட முடியுமான்னு தெரியல. நெருக்கடி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இப்போ நம்ம அழைப்புதல் கொடுத்துருக்கோம், பிரச்சனை எல்லாருமே பார்வையில் இருக்கா செவி வழி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆடியோக்கு நாளை வந்து இருந்தா வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம குரல் பதிவு பண்ணி நம்ம நாளைக்கு நாளானிக்கு ஆட்டோ விளம்பரம் பண்ணிடலாம். ஒரு மார்க் ட்ரையல் மாதிரி நம்ம பண்ணிடலாம். ரிபப்ளிக் டே கொண்டாடுறாங்க வரலாறு முந்தினால ஒரு ரிஹர்சல், அதாவது ஒரு மினி ரிஹர்சல். சரி, அது நான் கேட்டுக்கலாம். அவர் அண்ணன் எஸ்பியோட கூட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. கூட்டம் கூடுதல் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா வர்றது திரைக்கலைஞர், நாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி யாரும் பண்ணல. விளம்பரம் நல்லா பண்ணினதுனால வந்து அந்த நடிகரை பார்க்கறதுக்கு வர்றாங்கிற கூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து அவங்களோட ஆர்வத்தை பிடிச்சிட்டு மாணவர்களோ பெற்றோர்களோ நாமளோ பக்குவமாக இருக்கோம். மற்றவங்க எப்படி வர்றாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இதாக இருக்குது. அதுக்கு மட்டும் கூடுதலாக பாதுகாப்பு கூடுதலாக போட்டுக்கலாம். நீங்கள் சொன்னது வந்து நாளைக்கு மேலே கூட்டம் ஆயிடுச்சுன்னா 2 கேட்டையும் இழுத்து கூட்டிக்கணும். வாய்ப்பு இதுதான். இந்த ஊர்காவல் படி இருக்கு இல்லையா, ஆட்டோ விளம்பரம் நாளைக்கு நாளைக்கு வச்சுக்கலாம். அதாவது வேணுமான்னு யோசிக்கிறேன். நல்லாவே விளம்பரம் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் பிளாஸ்டிக் மீதி கூட 12ஆம் தேதி மழை இருக்குதுன்னு நேரத்தே போட்டாங்க. அதனால போட்டு வச்சுட்டாங்க. அது போட்டு வைக்கிறது எப்பவும் அது கடைசி நேரத்தில் வந்து நம்ம மினிஸ்டர் வர போது நம்ம அதுக்கு தந்தாப்புல பண்ணாமல் போனால் தவறாக போயிடும். அதனால் சிறப்பாக பண்ணலாம். புதுசா போராட்டியும் அந்த 700-800 பேருக்கு போடலாம். அப்புறம் வரவங்கள வெளியில கூட பார்க்கலாம். மழையே வரல, லேசா தான் இருக்குன்னு சொன்னா 1000 பேருக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வேணும்? ஆளுக்கு வந்து 6 ஸ்கொயர் ஃபீட் போயிடலாம். ஸ்கேர் போட்டு போகிறோம்னா 6 ஸ்கொயர் ஃபீட் 6 ஸ்கொயர் ஃபீட்
அதான் ஒரு 800 1000 பேர் போடலாம். 5000 ஸ்கொயர் ஃபீட் 6000 5000 பேர் போடுவோம். சரி ரவி, நீ பார்த்து பண்ணிடுங்க. ஆனா நீங்க சொல்ற 6000 ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மி. நீங்க 5 2 சைட் போடுற மாதிரி ஒரு சைட் இருக்கிற 2 சைட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பத்தாது. அதில் நாங்கள் இன்னைக்கு மாணவர்களிடம் இன்விடேஷன் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த நுழைவாயில் இந்த சைடும் அந்த சைடும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா டீச்சர்ஸ்களை மீட்டிங் போட்டு சொல்லியிருக்கிறேன். கோலம் போடுறது, வர்ணம் அந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு இந்த 2 நாள் அந்த மாதிரி இருக்குது. அது போக கார்டன்ஸுக்குலாம் நாங்கள் அந்த கேட்டில் ரிசீவ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ரெட் கார்பெட் மாதிரி அந்த மண்ணை தூசி பார்க்காம இருக்கிறதுக்கு அந்த கேட்டு கொஞ்சம் அங்கிருந்தே போட்டுருவோம். அது நல்லா இருக்குது. தோரணம் கட்டுறதுங்கிறது அது ஒன்று அது பண்ணிடுவோம். ஏன்னா டீச்சர்ஸுங்க வந்து இப்போ